பாலும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தொட்டுக்காங்க பாரு. என்னை எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுமா ஏதோ நீ முதலமைச்சரா இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கியாமே. இல்ல இல்ல நான் முச்சந்தில இருந்து கத்திட்டு சாகிறதுதான் கட்சி ஆரம்பிச்சு. ஓடாடே போடா நாய் வேயெல்லாம் என் நாட்டாண்டுச்சு நான்றதுக்கு என்னடா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை. மேல ஒரு குறை நடந்து போன வயரில் தூட்டு போயிட்டான். இடையில ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுருச்சு. அதை பொறுத்துக்குங்க. இனிவரும் காலங்கள்ல இப்படி இல்லாம எல்லா வயரையும் நான் பூமியில பாய்ச்சி விட்டுறேன். கவலைப்படாதீங்க. பாக்குறேன் இந்த முடிவை இங்க இருக்கும்போது இதுல எது போட்டுருக்காரு எனக்கு என்ன போட்டுருக்காரு. அதுல ஒருத்தர் ரெண்டுட்டாரு. அப்புறமா திருப்பி என்னப்பா எங்க தயவு செய்து பிளீஸ் 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் அவ பாடுறான் உருவில் 2ஆனவன் பாடுறாவன். ஆனா அந்த முருகனுக்கு நீ தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டான். அது வேற அது வேற. ஐயா சொன்ன மாதிரி அது வேற டாபிக் இந்த இடத்துல வேணாம். ஏன்னா அடுத்த தடவை அரங்கத்துல நமக்கு இடம் தருவாங்களான்னு சந்தேகம். சீமா வருவாரா சீமா வருவாரா சீமா படம் வைப்பியலா. சீமா படம் தானே வைக்கிறாங்க பாமா வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை. படத்தை பார்த்து எப்படி பயந்தீங்களா எங்க படையை பார்த்து எப்படி. இசை கடைசியா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர். புடிச்சு திறந்துட்டாங்க. கடைசியா ஒரு வைத்தியம் வச்சிருக்காங்க தமிழ்ல என்ன தெரியுங்களா. சாவிட்டுல போட்டு அடிக்கிறது பறை அடிக்கிறது. அவன் படுக்க வச்சு அடிச்சு பார்ப்பான். டக்குன்னு அடிச்சு பார்ப்பான். ஏன்னா பிறப்புல இருந்து இசை ஊறி இருக்கு உடம்புல ஊறி இருக்குல்ல. பிறந்தவன ஆத்தா தாலாட்டு பாடி இருக்கல. ஆரோ ஆரிலோர பாடி எழுப்பி இது பண்ணிருக்கா. கண்ணே நீ தூங்கி போட்டிருக்கலாம். அந்த இதுல இருந்து ஏறி இருக்கு இசை. இந்த கடைசி மருத்துவம் அடிச்சு நாயனம் தவழ் பறைய அடிச்சு. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் உயிர் இருந்தா நரம்பு முறுக்கேறி அசைஞ்சிருவான்னு பாக்கலாம். இந்த நாயனம் தவழ் பறையெல்லாம் அடிக்கிறான்ல அவங்க கடைசி லாஸ்ட் டாக்டர். கடைசி மருத்துவம் வந்தான். அதுல எந்திரிக்கலன்னு முடிஞ்சிருச்சு புதைச்சிரு. என்னை கேட்டாங்க தமிழன் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பா சீமான். நிறைய பேர் கூடியிருக்க இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாமல் எழுச்சியோடு ஆடுறானோ அவன் தான் தனியாயிட்டு அவன் தான் எங்காலு எடுத்து தனியா கூட்டிட்டு வந்து அவன் தான் நம்ம. அதெல்லாம் விட்டு நாயனம் தமிழ் அந்த இசைக்கு இறைவன் வந்தான் கேட்டான்னு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு கடைசியா நீ எங்க நிக்கிற. சண்டை மேளத்துல நிக்கிற. சண்டை மேளம் காடுகள்ல யானை மாதிரி விலங்குகளை டங்கு டக்கு டங்கு டக்குன்னு அடிச்சுருந்தான். ஒரே அடிதான். நம்மளால நாதஸ்வரம் இந்த தமிழ்ல ஒரு நொடிக்கு ஒரு நொடி உயிரை இருக்கிற இசையை மாத்தி 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 கொடுத்தான். அதை ஒழிச்சு விட்டு வெறுமையாலோட சட்டை இல்லாம வச்சுக்கிட்டு டங்கு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு அரசு விழாக்கள் அடிச்சு திருமண வீடுகள் அடிச்சு எல்லாத்துக்கும் அடிச்சு. சண்டை அடிச்சால் மண்டையில் அடி என்ற நிலையை நம்ம உருவாக்க. அதனால இறைவன் போய் அந்த நம்பியூராரோர் அன்றை இந்த மாணிக்கவாசக பெருமகனான்றை வேண்டுனதுனாலயே பாட்டுக்கு மயங்கும் பைந்தமிழ் சொக்கன்ட்டு குமரகுருவர் பாடுற பாட்டுக்கு மயங்கிட வேண்டாம் சிவன் சொக்கன் மயங்கிடும். அதனாலதான் நீங்க பாருங்களேன் திருவிளையாடல் பாட்டுல அந்த பானபத்திரர் போயிட்டு அவன் பாடுவான் பாருங்க. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞாதனை பாட்டுல தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கென்று எனக்கு இல்லைன்னு. அது எனக்கு ஏன் பிரச்சனை. தமிழை நீதான். அதுல ஏதாவது பிழை வந்துருச்சுன்னா நீதான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சிவன் வந்துருவாருங்க. என்ற கேட்டாங்க என்னங்க இப்படி கதை. இந்த பாட்டை கேட்டு வரலைன்னா அவன் இல்லைன்னு அர்த்தம். அவன் இறைவனே இல்லை. அந்த பாட்டை ஒரு முறை கேளு. நம்மெல்லாம் கேள்வி வச்சுட்டு இருந்தா ஓரறிவு உயிர்ல இருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் மயக்கக்கூடிய ஒன்று இசைதான். எப்படி உருவாகுது பாருங்க. ஆதியிலிருந்து இருக்குது. நீ எதுவும் இடையில நீ நம்ம விட்டுட்டோம். உன்னுடைய தமிழனுடைய இசை எப்பது கர்நாடக சங்கீதம் கர்நாடகம் கீர்த்தனை தெலுங்கு. எங்கடா தமிழன் யாருன்னு கேளுங்க. யாரு பொய்யகள நாளும் புகழ் விளைப்ப புகழ் உரைக்க என்றியப்பா வையம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு
மூத்த குடிங்கிறான். ரொம்ப புழுவுறாங்கடா. கல் தோன்றல மண் தோன்றல, அதுக்குள்ள இவன் தோன்றிட்டானா? பைத்தியக்கார பையில கல் தோன்றிடுச்சு, மலை மண் தோன்றல. மண் மூன்றாவது நிலம், மூன்றாவது திணை. மலை தோன்றிடுச்சு குறிஞ்சி. நிலம் தோன்றல, மண் தோன்றல, அது மூன்றாவது நிலம், மூன்றாவது திணை, மருத திணை. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்கிறார். அதுல பாருங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் தர. அவை இவங்க பண்ணாங்கல்ல, அவை ஒருத்தன் வந்து ஆத்திசூடி தெரியுமான்னு கேக்குறாங்க. இப்போ பாடு ஆத்திசூடி ஆத்திசூடி. அதை கேட்டு நம்ம காதை பத்து ஓடி எல்லாம் அந்த தலைமுறையை அப்படி விட்டுறக்கூடாது, அடுத்த தலைமுறையை அப்படி விட்டுறக்கூடாதுன்னா இவ்வளவு பாடு, இவ்வளவு பாட்டு இருக்க. அதுக்குதான் இப்ப இந்த இசையால் உன்னுடைய வரலாற்று தொன்மத்தை தள்ளிட முடியுது. ஆனா வரலாற்று நீண்ட நேரம் பேசியிருந்தீங்கன்னா அந்த தமிழங்க வந்து சும்மா ஆகுன்னா பழம்பெருமையே வீழ்ச்சிருப்பான். பேசு, பழம்பெருமை பேசுவது என்பது படிப்பினை. பழம்பெருமை நாம் பேசுவது பீச்சிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள. அத புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, இதை மீட்டுருவாக்கம் செய்யறோம். அதுக்குத்தான் சங்கத்தமிழ் இசைன்னு பாடுறான். நீ சங்கத்தமிழாதான் அந்த காலம். நீங்க பாரு, ஏன் இங்க பாரு, சங்கத்தமிழ்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துக்கா. நம்ம முன்னோர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியா இருந்தது. அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமா போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சங்கத்தமிழ் இசையில தொடங்குறோம், ஒரு நாள் சங்கம் வச்சு எல்லாத்தையும் வளர்க்கிறோம். அதுல நம்ம வயலு இவர அப்பவே திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அங்கேயே குழல் யாழ்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்றான். இதே நம்ம நான் தான் கண்டுபிடிச்ச இசை, கர்நாடக இசை, இந்து சனி இசை. இவரு புல்லு பூண்டு மரம் செடி குடி இந்த ஓர் உயிர் கூட இசை அறிவு இருக்குன்றான், உணர்ச்சி இருக்கு, கேக்குதுங்கிறான். வயிற்றுக்கு முன்னாடி நல்லா பாடினா நல்லா விளையுங்கிறான். நீ நம்ப மாட்ட சயின்ஸ், அறிவியல். இந்த வாரு இங்க பாரு, உயிர் இருக்கா, அதுக்கு உணர்ச்சி இருக்கா? தொட்டாச்சு நீங்க செடியை போயிட்டு தோடு சுருங்கிறது எப்படி? அது உணர்ச்சி இருக்கு. நீ அது மாட்டது நத்த, ஒரு ஈரறி உயிர் அப்படி வந்து போகுது நத்த, அதை போய் தோடு சுருக்கி கூப்பிட மறைஞ்சிருச்சு, ஆபத்து வருதுன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்கு. உன்னால நம்ப முடியல. ராமராஜன் பாட்டு பாடி இந்த காலத்துல பால் கறக்குறாயாயோ அப்படின்னு சிரிக்கிற. அறிவியல் இப்படி சிரிச்சுதான் உன் சிந்தனை வழங்கி போனது. அறிவியல் நல்லா கவனிச்சுக்க. நீ ஒரு பட்டாச போடு, எத்தனை பறவை பயந்து வருது, புறா காக்கை கொக்கு எல்லாம் பாயந்து ஓடு. அப்ப அது இருக்கிற சத்தத்திற்கு, வெடியின் சத்தத்திற்கு பயந்து ஓடுகிற பறவைகள் இசையை ரசிக்கும். அந்த சத்தத்துக்கு பயந்து ஓடும்போது நீ மாடை கட்டி போட்டுட்டு அதன் பக்கத்துல ஒரு பெரிய வெடியை பட்டாசவை ஆட்டுக்கிட்டு ஓடிடும் வாழை முறிங்கிட்டு. அப்ப அது இருக்கிற சத்தத்திற்கு, வேட்டு சத்தத்திற்கு, வெடி சத்தத்திற்கு அத்து வெறித்து ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்கும் என்பதை நீ நம்பணும். அதுல நம்ம முல்லை திணையில நம்ம மூதாதை மாயோன் அப்படி புல்லாங்குழல் இசையிலேயே மாட்டை மயக்கி பாலை கறந்துட்டாரு. நீ நம்பினா நம்பிப்போம். நீ எதையோ நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பி பாரு. எதையோ நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பி பாரு. அதனால இசைங்கிறது மிகப்பெரிய ஒன்று. இசையால் அடைய முடியாத இன்பம் கிடையாது. அதான் மொசாட் சொல்றான், ஒரு இசை மேதை. இசையால் அடைய முடியாத இன்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இசையால் துடைக்க முடியாத துன்பம் இல்லை. உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பத்தையும் துடைத்தெறிய கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் இசைங்கிற. நீ ஒண்ணுமே இல்ல, வீட்டுக்கு போ, அண்ணன் சொல்லிட்டான்னு போயிட்டு இந்த ஒரு பாட்டு படம் இருக்குது, சரி ஐயா ஜெமினி கணேசன் சாவித்திரி அம்மாவும்
சிங்கார வேலனை தேவான்னு ஒரு பாட்டு இருக்கு. கொஞ்சம் சலங்கை, படத்துக்கு பேர கொஞ்சம் சலங்கை. அந்த பாட்டை மட்டும் பாரு. பெரிய நடனம், அங்கங்க ஓடுறது கீடுறது, இந்த பின்புலம் மாற்றுதல், வெளிநாட்டுல வச்சா பாடுறது, செட்டுகள் அரங்கங்கள் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் உட்கார்ந்துட்டு நாலு வாசிப்பா ஒரு அம்மா பாடும்.